நான் பிரேமா கார்த்திகேயன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் என்னால் நிறைய நல்ல வீடியோஸ் எல்லாம் போட முடியும். எனக்கு என்ன வீடியோனா, எப்பவுமே பெண்கள் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கும் போதே எனக்கு நான் மாமியார் வேணாம், நாத்தனார் வேணாம், தனி கொடுத்தனம் தான் வேணாம் அப்படின்னு சொல்றது கிடையாது. பண்ணி வராங்க, வந்ததுக்கப்புறம் சமையல் வேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாமியார் வந்து கிச்சனை விட்டு தரவே மாட்டேன்றாங்க. மாமியாரின் ஆதிக்கம் கிச்சனில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு கல்யாணம் ஆன பெண்ணுக்கு முதல் உரிமை எங்கே தெரியுமா வேணும்? கிச்சனில் வேணும். நினச்சதை செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வரைக்கும் பேசுகிறோம், அதெல்லாம் கிடையாது. வீட்டில் எந்த அளவுக்கு அவளுக்கு ஃப்ரீடம் இருக்குது, வீட்டில் உட்கார்றதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து என்ன வேலை செய்யணும் அப்படின்றது, அன்னைக்கு தானே என்ன சமைக்கணும் அப்படின்ற வரைக்கும் எல்லாமே மாமியார் தான் முடிவு பண்ணுறாங்க. இது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அந்த பெண்ணுக்கு தான் நினச்சதை விருப்பப்பட்டதை செஞ்சு சமைச்சு சாப்பிட்றதுக்கு கூட ஒரு உரிமை கிடையாது. இதுக்கிடையில அவங்களுக்கு 2 குழந்தைங்க அப்படிங்கும்போது குழந்தைங்களுக்கு என்ன சமைக்கணும், பெரியவங்களுக்கு என்ன சமைக்கணும், எல்லாமே மெனு மட்டும் அப்படியே கரெக்டாக போட்டு கொடுத்துடுறது. எந்த சமையலுக்கும் ஒத்தாசையும் பண்ணுறது கிடையாது. ஆனால் யாராவது வீட்டுக்கு வந்தால் நான் தான் உருட்டினேன், பெரட்டினேன், சமைச்சு வச்சேன் அப்படின்னு எல்லா பில்டப்பும் விடுறது. ஒரு முட்டை வாங்கி வீட்டில் வச்சா கூட அதை எண்ணி வச்சுக்கிறது. வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளை முட்டை சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது, ஆனால் மருமக சாப்பிட்டா அது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன் சாப்பிட்டாங்கன்றதை டைரெக்டாக கேட்டு வம்புழுக்கிறது கிடையாது. எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி பயங்கரமாக வம்பு பண்ணி பிரச்சனை பண்ணுறது. அதே மாதிரி வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க, ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வராங்கன்னா முதல்ல அதை அவங்க கஸ்டடியில் வச்சுக்கிறது. அவங்களா பார்த்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தாதான் உண்டு. மருமகளுக்கு அதுலேயும் எந்த பங்கும் கிடையாது. நீ என்ன சின்ன பிள்ளையா அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கா நார்சிஸ்ட் ஃபேமிலியோட அறிகுறி தான். தொடர்ந்து இதே ஒரு சூழ்நிலையில் அந்த பெண்ணு இருந்தால் அவளுக்கு ரொம்ப மென்டல் டார்ச்சர் அதிகமாகும். அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது கவுன்சிலிங் தான் போகிற அளவுக்கு கூட வரும். இதுக்கான காரணமே என்னன்னே தெரியாது. அதை வந்து அந்த பெண்ணுக்கு சொல்லவே தெரியாது. என்ன பிரச்சனைனா எங்கள் பிரச்சனையின் அளவையே அவங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியல. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அவளுக்கு இன்னும் எதுவுமே செய்ய தெரியாது, அதனால் நான் தான் முன்னாடி இருந்து நான் தான் இந்த வீட்டோட ராஜமாதா, எல்லாம் அப்படித்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா அந்த பொண்ணோட நிலைமை ரொம்ப ரொம்ப கேள்விக்குறி, வருத்தத்துக்குரியது தான்.